எம்எஸ்வி எப்போ முதல்ல சந்திச்சிங்க? எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கல. அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு ரிஹர்சலுக்கு போகிறோம். ஒரே ஒரு சாங் தான் பாடினேன். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு இதுதான் நான் பாடினேன். ஆனால் குட் 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 அப்படின்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னுவாங்களே சார், அவரை மாதிரி ஒரு காமெடி ஜோக் அடிக்கிறவர் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஃபஸ்ட் டைமு எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து ஒரு மேடையில் வராங்க. எனக்கு தொட நடுங்குது, வாய் வரல. அதோடு இன்னும் பேய் அறாரன்னா என் பக்கத்துலேயே பிபி ஸ்ரீனிவாஸ் அங்கிள் உட்காந்துருக்காரு. அவரால் ஏறி பாட முடியாதுனால பாட முடியாதுங்கிறதுனால என்ன பாட வைக்கிறாங்க. பாடிடுறா கிறிஷு, குதிச்சிட்றா கைப்புள்ளங்கிற மாதிரி பாடி முடிச்சிட்டேன். அப்புறம் போய் திருப்பி அவர் பக்கத்துலேயே உட்காரணுமே, என்ன சொல்லுவாரோன்னு. ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. கிருஷ்ணா, அல்லி கொடியே உந்தன் முல்லையேதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அந்த இடத்துல அல்லி கொடியே உன் முல்லையேதழும் அப்படின்ட்ட ஸ்டேஜில். வந்த உடனே டேய் பிரமாதமாக இருந்தது அப்படின்னாரு. பாஸ் மாஸ்டர், நீங்கள் பாஸுங்கிற மாதிரி அப்படி கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணோன்னே பெரிய விஷயம். என்ன சார், நிறைய பேர் அவங்க சாங்கை கெடுத்தா கோச்சிக்குவாங்க. அது இள ரத்தம் இல்லை. கரெக்ட். ஏதோ ஒன்று பண்ணணும், பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி. பட் ஆனால் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார் பிபி ஸ்ரீனிவாஸ் அங்கிள்.